வணக்கம் மக்களே. சிக்கன் பிரியாணியை சாப்பிட பிடிக்கிற பலருக்கும் அதை சமைக்கிறீங்களான்னு கேட்டால் கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா அது பெரிய ப்ராசஸ்ன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே சிக்கன் பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க ஈஸியாக சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா தயார் செய்ய ஒரு மிக்சியில் 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய், 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, 1 இன்ச் லவங்கப்பட்டை, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலில் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்து கழுவி அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 பிரியாணி இலை, 1 லவங்கப்பட்டை, 3 ஏலக்காய், 1 ஜாதி பத்திரி, 4 கிராம்பு, 1 அன்னாசி பூ, 1/2 கப் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். பிறகு அதுல ஊற வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். அதுல 1/4 கப் புதினா இலை, 1/4 கப் தயிர், 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறிடணும். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து தொடர்ந்து கிளறணும். கடைசியா ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்து 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 விசில் வர வரைக்கும் குக்கர்ல வேக வைக்கணும். அவ்வளோதாங்க, சூடான பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் பிரியாணி ஈஸியா செய்ய முடிஞ்சுதான்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குக் டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.